Hi friends, welcome to LK Series. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரோடோட சென்ட்ரல் லைன் நம்ம கொடுக்கும்போது அதுக்கு செயினேஜ் எப்படி வந்து மேக் பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். அந்த செயினேஜ் வந்து நம்ம ஒரு லிஸ்ப் வச்சு தான் யூஸ் பண்ண போறோம். அந்த லிஸ்ப் வச்சு எப்படி ஒர்க் ஆகுது, அந்த லிஸ்போட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த செயினேஜ் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சிருக்கேன். இதில் வந்து நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் எப்படி இந்த லிஸ்ட் வந்து யூஸ் ஆகுது, என்ன பண்ண போகுது, எப்படி இருக்குன்றது. இப்போ நான் இந்த டிராயிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு நான் புதுசாகவே உங்களுக்கு ஒரு லைனை போட்டு அதை எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ நான் ஸ்டார்ட் டிராயிங் கொடுக்குறேன். புதுசாக ஒரு டிராயிங் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு பாலி லைன் ஒன்று போடுறேன். ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக போடுறேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு போட்டுக்குவோம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா பாலி லைன் கொடுத்துட்டு இப்படி ஆர்க் டைப்ல வந்து நம்ம போடலாம். ஓகேங்களா? இது வந்து இந்த ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இப்போ இந்த லிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோடிங் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏபி என்டர் கொடுக்குறேன். ஏபி என்டர் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபைல் ஃபோல்டர் எங்க இருக்கோ, அதாவது நீங்க அந்த லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க. நான் வந்து டைரக்டா நான் லிஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கிறதுனால லிஸ்ட் உள்ளே போயிட்டு நான் எனக்கு டைரக்டா இங்க வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஆர்டிஎஸ்ன்றது அந்த லிஸ்ட். இந்த லிஸ்ட் ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஎஸ் லிஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி லோடட் அப்படின்னு சொல்லி வரும். இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு லிஸ்ட் லோட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நீங்க வந்து இந்த லிஸ்ட்டை வந்து லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்கு ஒரு ரெட் கலர்ல ஏதாச்சும் ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுக்குறேன். இங்க உங்களுக்கு டேப்லயும் வரும். இப்போ ஷீட் ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி காட்டுது பாத்தீங்களா? அந்த ஸ்கேல் ஃபேக்டர்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே 1:1 தான். நம்ம வந்து ஸ்கேல் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா 1 தான். அதனால 1 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ரோட் ஸ்டேஷன், அதாவது உங்களுக்கு ரோடு என்ன ஸ்டேஷன்ல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 0ன்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது ரோடு இன்டர்வல், அதாவது ரோடு இன்டர்வல் வந்து உங்களுக்கு எத்தனை மீட்டருக்கு வேணும்னு சொல்லி கேட்குது. நான் வந்து 100 மீட்டருக்கு ஒரு இன்டர்வல் சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி மார்க் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. அந்த மார்க் டிஸ்டன்ஸ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 100 மீட்டர் இன்டர்வல் வச்சிருக்கோம். பட் நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 மீட்டர் இன்டர்வல்லையும் நம்மளுக்கு ஒரு லைன் வேணும். ஓகேங்களா? இப்போ எவ்ரி 25 மீட்டருக்கும் வேணும், பட் செயினேஜும் வேணும்ன்றதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 25 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான நேம் ஒன்று கொடுக்க சொல்லுது. நீங்க என்னென்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா சிஹெச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், ஏன்னா சைனேஜ்ன்றதுனால. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனை வந்து செலக்ட் பாலி லைன் ஃபார் மார்க்கிங் ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து இந்த பாலி லைனை செலக்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சைனேஜ் வந்து வந்திருக்கும். இந்த ஒண்ணு இல்லை, இந்த டெக்ஸ்ட் வந்து ஒன்று மேல ஒன்று உட்காருது. அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா டெக்ஸ்ட் சைஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் சிமிலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செலக்ட் ஆயிரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பிஆர் என்டர்னு கொடுத்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி டேப் வரும். இதில் வந்து டெக்ஸ்ட் டைப் இருக்கும். நான் டெக்ஸ்ட் டைப் வந்து ஒரு 5 மீட்டருக்கு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் செலக்ட் சிமிலர் கொடுத்துருங்க. இதை வந்து மூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்கே கிளிக் பண்ணி மூவ் பண்ணி கரெக்டாக அந்த லைன் மேலே இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அப் டு 3 கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு மார்க் ஆயிருக்கும். இப்போ அந்த 25 மீட்டர் இன்டர்வல்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எவ்ரி 25 மீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதுக்காக இது உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து இந்த லைன் மார்க்கரை நீங்க போட்டுக்கலாம். 25ன்றது 30 அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த 00 செயினேஜ் ஸ்டார்ட் ஆயிருக்காது. அதனால இது ஃபுல்லாவே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்க வச்சு நீங்க எடிட் பண்ணிக்க வேண்டியது தான். காப்பி பண்ணி வச்சுட்டு இங்க வந்து நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது 00. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதே லைன் சேம் லைன். இப்போ வந்து பட் நம்ம செயினேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறது வேற ஒரு செயினேஜ்ல ஸ்டார்ட் ஆகணும். இப்போ இங்க 00ன்றது வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2+ல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்றதுன்றதை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் சேம் தான் ஆர்டிஎஸ். ஓகேங்களா? இப்போ ஸ்கேல் ஃபேக்டர் ஆஸ் யூசுவல் 1 தான் எப்பயுமே. அதாவது ஸ்டார்டிங் ஆர்டி ஆஷ்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து நான் 2000 கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு
என்ன கொடுக்குறீங்களோ, அதாவது இப்போ 3 + 750 அப்படின்னு வரணும்னா 3750 கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க எங்கிருந்து ஆரம்பிக்கணுமோ அந்த செயினேஜ் தான் இதுல கொடுக்கணும். நான் 2+ கொடுக்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இன்டர்வல் வந்து கேட்குது. நான் இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை 50 மீட்டர் கொடுக்குறேன். அதே மாதிரி ஆர்டி மார்க் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வேணும்னு சொல்லி கேட்குது. அதே 25 மீட்டர் கொடுத்துறேன். நேம் கேட்குது. நான் நேம் வந்து ஏதாச்சும் ஒரு பேர் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பாலிலைனை செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 50 மீட்டருக்கு வந்திருக்கும். அதே மாதிரி 2+லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் வந்து இந்த சைடு வேண்டாம், எனக்கு டெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பக்கம், எனக்கு இந்த பக்கம் கீழே வர்ற மாதிரி வேண்டும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் லைன்ஸ் தான் இதில் பிடிக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா, இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா டெக்ஸ்ட்டுக்கான லெஃப்ட் ரைட் வந்து எதுவும் கேட்கல. அதே மாதிரி நம்ம எந்த சைடு இருந்து லைனை நம்ம ட்ரா பண்ணுறோமோ, அதாவது எந்த சைடு இருந்து நம்ம லைனை ட்ரா பண்ணுறோமோ அந்த சைடு இருந்து தான் வருது. இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும், நான் இந்த சைடு இருந்து இப்படி கொண்டு வந்திருக்கேன் லைனை. இப்போ அதுக்கு டெக்ஸ்ட் வந்து எப்படி போகுதுன்னு பாருங்க. இப்போ ஆர்டிஎஸ் கொடுத்துருக்கேன், ஸ்கேல் ஃபேக்டர் 1 கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் சைனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 4000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் 4750லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டி இன்டர்வல் வந்து கேட்குது. 100 மீட்டர் கொடுக்குறேன். இப்போ மார்க் டிஸ்டன்ஸ் கேட்குது. மார்க் டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர் ஒன்று கொடுத்துறேன். அடுத்தது நேம் கேட்குது. நான் ஏதாச்சும் ஒரு பேர் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு லைனை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு இருந்து தான் போயிருக்கு. அதாவது லைனை நம்ம இப்படி ட்ரா பண்ணி கொண்டு போயிருந்தோம்னா இப்படி தான் உங்களுக்கு சேஞ்சேஜ் வரும். நம்ம இந்த பக்கம் இருந்து கொண்டு வந்திருந்தோம்னா இந்த பக்கம் தான் சேஞ்சேஜ் வரும். இதில் வந்து இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ரைட்டு தான் கேட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு நிமிஷம் இதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. நம்ம மார்க்கிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம். 50 மீட்டர் நம்ம கொடுத்தோம். இப்போ 50 மீட்டருக்கு வந்து ஒரு அந்த லைன் வந்து இந்த மாதிரி கட் ஆகிருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் அந்த டிஸ்டன்ஸ். இப்போ அடுத்தது மறுபடியும் இந்த ஆர்க் மெத்தடில் இந்த மாதிரி ஆர்க்கில் இருக்கும்போது அந்த செயினேஜ் ஒர்க் ஆகுதான்றது தான் பார்க்க போகிறோம். ஆர்டிஎஸ் ஸ்கேல் ஃபேக்டர் 1, ஸ்டார்டிங் ரோட் செயினேஜ் 5000, ஆர்டி இன்டர்வல் வந்து எனக்கு 100 மீட்டருக்கு, ஆர்டி மார்க் டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டருக்கே கொடுத்தேன். பேர் வந்து கொடுக்க சொல்லுது. நான் ஏதாச்சும் நம்மளுக்கு என்ன பேர் தோணுதோ அந்த பேர் தான் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ கிளிக் பண்ணுறேன், மார்க் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்க் லைன்லேயும் வந்து உங்களுக்கு மார்க் ஆகுது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க.